வணக்கம் தமிழ் மக்களே. போலீஸ் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாத்தாங்குளம் விவகாரத்தில் இது அதற்கு நேர் எதிராக இருந்திருக்கு. நீதிமன்ற வரலாற்றிலேயே மிக முக்கியமான தீர்ப்பை இந்த சாத்தாங்குளம் வழக்கில் கோர்ட் கொடுத்துருக்குறாங்க. 2020 சாத்தான்குளத்தில் போலீஸ் கஸ்டடியில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் ஃபெனிக்ஸ் ஆகிய 2 பேரும் போலீஸ் கஸ்டடி டெத் ஆயிடுறாங்க. இது நாடு முழுக்க பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இந்த வழக்கோட தீர்ப்பு நேத்து வெளிவந்துச்சு. இதுல நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசிக்யூஷன் தரப்புல இந்த வழக்க சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. இது ஒரு கஸ்டோடியல் டெத்து தான் அப்படிங்கிறத. 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது போலீசார் நடத்திய கொலைவெறி மற்றும் கொடூர தாக்குதல் காரணமா அதனால ஏற்பட்ட காயங்களால தான் இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா நீதிபதிகள் சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயத்த, அதாவது காப்பாற்ற வேண்டிய போலீஸே அவங்கள கொடூரமா தாக்கி கொலைகாரங்களா ஆயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸார் எவிடன்சஸை மறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரத்தங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. போலீஸார் சொல்கிற மாதிரி லாக்டவுன் வயலேஷன் அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்லை. தவறான ஒரு கேஸ் போட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான விட்னஸஸ், நூற்றுக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணின நீதிபதிகள் எடுத்த முடிவு இது ஒரு லாக்அப் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது தான். நீதிபதிகள் கடைசியா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அதனால 9 போலீஸ்காரங்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உயிர்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸே இந்த மாதிரி கொலை குற்றம் பண்ணினாங்கன்னா நீதிமன்றங்கள் இது போன்ற கடுமையான தீர்ப்புகளை கொடுத்து தான் அதை சரி பண்ணணும். அப்போதான் நீதிமன்றம் மேலேயும் சிஸ்டம் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நன்றி மக்களே.